அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தர்சு ராபி அஸ்ர 14வது பாடம். இஸ்லாம் மூஜமுன் ஹாதா யா ஃபலீலத்து சைஹ். சார் ஃபலீலத்துன்னு சிறப்பு, சைஹ்னா பெரியவர், மதிப்புமிக்கவர், அந்த மாதிரி அர்த்தம். ரெண்டையும் சேர்த்து சார்னு வச்சுக்குவோம். சார் ஹாதானா இது டிக்ஷனரியா, மூஜம்னா டிக்ஷனரி, இது டிக்ஷனரியா. ஆசிரியர் சொல்கிறார், ஆம் ஹாதா மூஜமுன் மதரசியுன், இது மதரசாக்குரிய டிக்ஷனரி, மதரசாக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய டிக்ஷனரி. இது அறத்தனி நாடினால், தஸ்தரிய நீ வாங்குவதற்கு, மூஜமன் இந்த டிக்ஷனரியை வாங்குவதற்கு நாடினால், ஃபஸ்தரி வாங்கு, ஹாதா இதை வாங்கு, நீ டிக்ஷனரியை வாங்குவதற்கு நாடினால் இந்த டிக்ஷனரியை வாங்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்னஹு நிச்சயமாக அதுவாகிறது, முஃபீதுன் நல்ல கெயினானது, பலனுள்ளது, ஜித்தன் மிகவும் பயனுள்ளது. இஸ்லாமியா உஸ்தாத் ஆசிரியரே, குறித்த நீங்கள் சொன்னீர்கள் மூஜமுன் மதரசியுன், மூஜமுன் மதரசியுன் என்று நீங்கள் சொன்னீர்கள். மதரசியுன், மதரசியுன் என்பது மன்சூபுன் நிஸ்பத் செய்யப்பட்டிருக்கிறது, நிஸ்பத் செய்யப்பட்டிருக்கிறதா, அந்த கேள்வியுடைய அம்சம் வந்திருக்கிறனால நிஸ்பத் செய்யப்பட்டிருக்கிறதா, இலா மதரசத்தை, மதரசா என்ற வார்த்தையின் பக்கம் நிஸ்பத் செய்யப்பட்டிருக்கிறதா. இதா கானல் அம்ரு கதாலிக்க, இதா கான ஆகியிருந்தால், அம்ரு காரியம் ஆகியிருந்தால், கதாலிக்க இவ்வாறு காரியம் இவ்வாறாக ஆகியிருந்தால், அதாவது மதரசியுன் என்பது மதரசாவிலிருந்து நிஸ்பத் செய்யப்பட்டதாக இருந்தால், ஃபைன தா உஹா அதோடைய தா எங்கே. அப்போ மதரசியுன் இருக்கு, நிஸ்பத்தை பற்றி ஒரு பாடமொழி படிச்சிருக்கோம். அப்போ மதரசிங்கிற வார்த்தை நிஸ்பத் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இந்த தா எங்கே அப்படின்ட்டு மதரசத்தாங்கிறதுல இருந்தால் மதரசியு அப்படின்னு மாறி இருக்கு. அப்போ அந்த தா எங்கே அப்படின்ட்டு அவன் கேட்குறான். தரிஸ் நாம் சொல்கிறார், ஆம் ஹுவ மன்சூபுன், அது நிஸ்பத் செய்யப்பட்டிருக்கிறது, இலல் மதரசத்தி மதரசாவின் பக்கம் நிஸ்பத் செய்யப்பட்டிருக்கிறது. இதா நசப்த நிஸ்பத் செய்தால், இலா இஸ்மின் மஹ்தூமின் பித்தா, தாவை தா சூழப்பட்ட ஒரு இஸ்மின் பக்கம், மஹ்தூம்னா சூழப்பட்ட, முத்திரை குத்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். இப்போ இப்படி அர்த்தம் வச்சுக்குவான், தா இருக்கக்கூடிய இஸ்மின் பக்கம் நீ நிஸ்பத் செய்தால், ஹதஃப்த நீ போக்குவாய், தாவை நீ போக்குவாய். அப்போ தாய் தகனிசு பெண்பாலுடைய தா இருக்கக்கூடிய இஸ்மின் பக்கம் நீ நிஸ்பத் செய்தால், ஹதஃப்த நீ போக்குவாய், அந்த தாவை நீ போக்கிவிடுவாய். இதா நசப்த நீ நிஸ்பத் செய்தால், இல்லை மக்கா என்பதை நீ நிஸ்பத் செய்தால், மசலம் உதாரணமாக குல்தனி சொல்லுவாய், மக்கியுன் என்று சொல்லுவாய். ஃபஹிம்த விளங்கி கொண்டாயா. ஹிசாம்னா ஆம், ஜஸாக் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலி வழங்குவானாக. மக்கத்துன் அப்படின்றது, அப்போ நிஸ்பத் செஞ்சோம்னா மக்கியுன் அப்படின்னு மாறிடும். இந்த தேவை பெண்பாவுடைய தேவை போக்கிடுவாங்க நிஸ்பத்துடைய நேரத்தில். எதுகுல் முராக்கிபு சூப்பர்வைசர் நுழைகிறார். முராக்கிப் அலம் எழுத்தி ஹுசைன் வரவில்லையா. ஆம் லம்மா எழுத்தி இதுவரை வரவில்லை. இதா ஜா அவன் வந்தால், ஃபகுல்லஹு அவனுக்கு சொல், எழுத்தீனி அவன் வரட்டும், அவன் என்னிடம் வரட்டும், ஃபி மக்தபி என்னுடைய ஆஃபீஸுக்கு என்னிடம் அவன் வரட்டும் என்று நீ சொல். இன்னும் நிச்சயமாக லகு அவனுக்கு இருக்கிறது பர்கியத்தன் ஒரு தந்தி. பழங்காலத்தில் இன்றைக்கி ஃபோன் வந்ததுனால தந்திலாம் ஒழிஞ்சு போச்சு, தந்தி இருக்கிறது. ஐநா இப்ராஹிம் எங்கே. அத்த அஹர் அல் யௌம ஐலன் க ஆதத்திஹி, அவன் தாமதித்து விட்டானா. ஐலன் மீண்டும், காதத்தின் வளமையை போல தாமதித்து விட்டானா. அப்போ எப்போதும் போல் இன்றைக்கும் அவன் விளையாட்டா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதா ஜா வந்தால், ஃபலா தஸ்மு அனுமதி தர வேண்டாம், லஹு அவனுக்கு, பித்துஹூலி நுழைவது கொண்டு அவனுக்கு அனுமதி தர வேண்டாம், வல் எதுஹபு அவன் போகட்டும், இலல் முதீர் பிரின்சிபலிடம் அவன் போகட்டும், இல்லாட்டி ஹெட்மாஸ்டர்கிட்ட அவன் போகட்டும். முதீர்னா அதான் முதரிஸ் இன்ஷா அல்லாஹ். யஹ்ருஜுல் முராக்கிப் சூப்பர்வைசர் நுழைகிறார், இவர் வெளியேறுகிறார். முத்தரிசியா இசாமே இக்ரோல் ஆத்தியா நீ படி, வாரிதா பின்வரக்கூடிய
இக்ர ஆயத்தில் வாரிதத்த ஃபிதர்சி, பாடத்தில் வரக்கூடிய ஆயத்தை நீ படி. வாரிதன்னா பின்வரக்கூடிய ஆயத்தை நீ படி. இசாம் பதிஸ்தி, இதாவது அவுதுக்கு பின்னால், அவுது பிஸ்மிக்கு பின்னால். இதா சாலக்க, உன்னிடம் கேட்ட, இதா சாலக்க இபாதி அன்னி ஃபைன்னி கரீபுன். இதா சாலக்க, உங்களிடம் கேட்டால், இபாதி என்னுடைய அடியான், அன்னி என்னை பற்றி கேட்டால், ஃபைன்னி நிச்சயமாக நான், கரீபுன் அருகாமையில் இருக்கின்றேன். என்னை பற்றி என்னுடைய அடியான் உங்களிடம் கேட்டால் நான் அருகில் இருக்கின்றேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறது ஆயத்துடைய அர்த்தம். முதரிஸ் இக்ரனி படி அஹாதீசல் வாரிதத்தை பின்வரக்கூடிய அதிசை படி. ஃபித்தரிசி, பாடத்தில் வரக்கூடிய அதிசை படி. யா அபாபக்கர், அபுபக்கர். ஹதீசுல் அவ்வல், முதல் ஹதீஸ். அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால சொன்னார்கள், இதா ஜா வந்தார் ரமலான் வந்தால் ஃபுத்திக திறக்கப்படும் அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படும். முத்தஃபக் அலைஹி. ஹதீஸு சானி கால அபு புர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சமீத்து நான் கேட்டேன், அபு மூசாட்ட நான் கேட்டேன், மிராரன் பல தடவை, யகூல் சொல்லுவார்கள், கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மரில நோயுற்றால், அடியான் நோயுற்றால், அல்லது சாஃபர பிரயாணம் செய்தால், குத்திப எழுதப்படும் லஹு அவனுக்கு, மிஸ்லுமா ஒன்றை போல, அவன் ஆகிவிட்டானே, யவுமுலு அமல் செய்யக்கூடியவனாக, முக்கீமன் உள்ளூரில் இருக்கும் நிலையில், சஹீகன் நோயில்லாமல் இருக்கும் நிலையில், உள்ளூரில் இருக்கும்போது அவன் என்ன எப்படி அமல் செய்தானோ அதே போல பிரயாணத்தில் இருக்கும் பொழுதும் அவனுக்கு நன்மை எழுதப்படும். அப்போ ஊரில் சர்வசாதாரணமாக என்னென்ன அமல் செஞ்சிகிட்ருக்கிறானோ அது பிரயாணத்தில் போனோம்னா அந்த அமலை செய்ய முடியாது. ஆனாலும் அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஊரில் அவனுக்கு எப்போ என்ன அமல் செய்வானோ அந்த அமலை பிரயாணத்தில் அவன் அமல் செய்யலாட்டி கூட அல்லாஹ் அவனுக்கு அந்த அமலை எழுதிடுறான். ஏன் அப்படின்னா, பிரயாணத்தில் நிறையா சோர்வு, அசதி, நேரமின்மை இதெல்லாம் இருக்கும். அதனால் அமல்கள்லாம் குறையும். அதனால் ஒருவேளை உண்மையிலே அவனுக்கு நேரம் இருந்தால் பிரயாணத்திலையும் விட மாட்டான். அப்படி விட்டுட்டா கூட எல்லாம் ஊரில் அவனுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த அமலை அவனுக்கு நல்லா எழுதிடுறான். ஹதீஸு சாலிசு, மூன்றாவது ஹதீஸ். அன் அபி சயீதில் ஹுத்ரியு ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால சொன்னார்கள், இதா சமீத்தும் நீங்கள் கேட்டால், நிதானா பாங்கை நீங்கள் கேட்டால், ஃபக்கூலு சொல்லுங்கள், மிஸ்லமா யக்கூலு முஅத்தின்னா மோதினார், அது முஅத்தினா பிலால் சொல்லுகின்ற ஒன்றை போல நீங்கள் சொல்லுங்கள். கூலு சொல்லுங்கள், மிஸ்ல போல, ஒன்றை போல, யக்கூலு சொல்லுவாரே, முஅத்தினு பிலால் சொல்லுவாரே அந்த ஒன்றை போல நீங்கள் சொல்லுங்கள். யஸ்மவு சவுத்துல் உத்தாஸ், தும்முபவனுடைய சப்தம் ஓசை கேட்கிறது. மணில் ஆத்திசு, தும்மியவன் யார்? அப்துல் ஹாதி சொல்கிறேன், நான் தான் தும்முனேன். அப்துல் ஹாதி இது அத்தஸ்த, நீ தும்மினால், ஃபஹ்மிதுல்லாஹ் அல்லாஹ்வே நீ புகழ். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அத்தஸ்த அஹதுக்கும் உங்களில் ஒருவர் தும்மினால், ஃபல்யக்குல் அவர் சொல்லட்டும், அல்ஹம்துலில்லாஹ் அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லட்டும். வல் யகுல் லஹு அவனுக்கு சொல்லட்டும், அஹுஹு அவனுடைய சகோதரன், அவு சாஹிபுஹு இல்லாட்டி அவனுடைய தோழன் பக்கத்தால் இருக்கிறவன் சொல்லட்டும், எருகமுக்குமுல்லா அல்லாஹ் அவனுக்கு இரக்கம் காட்டுவான், எருகமுக்குமுல்லா என்று சொல்லட்டும். ஃபைதா கால லஹு இதா சொன்னால், கால அவன் சொன்னால், லஹு அவனுக்கு சொன்னால், எருகமுக்குமுல்லா என்று சொன்னால், ஃபல்யகுல் அவன் சொல்லட்டும், யஹுதீக்குமுல்லா அல்லாஹ் அவனுக்கு நேர்வழி காட்டுவானாக, யஸ்லுஹு பாலக்கும் உங்களுடைய காரியங்களை சீராக்குவானாக என்று அவன் சொல்லட்டும். தும்முனவன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், அதை கேட்டவர் யஹுதீக்குமுல்லா சொல்லணும். யஹுதீக்குமுல்லா சொல்கிறத கேட்ட அந்த தும்முறவர் திரும்ப தும்முவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லட்டும், அதை கேட்குறவர் எருகமுக்குமுல்லா சொல்லட்டும்.
எருவமுக்குமுல்லா சொன்னவருக்கு தும்மினவர் எகுதிக்குமுல்லா சொல்லட்டும். இது உங்களுக்கு தெரியும். அதுதான் அந்த ஹதீஸு. அஜிபன் அசிலத்தில் ஆத்தியா பின்வர கேள்விக்கு பதிலளி. அம்மன் சாலம் ராக்கிப் யாரை பற்றி முராக்கிப் விசாரித்தார்? மாதா காலம் முராக்கிப் முராக்கிப் என்ன சொன்னார்? முதர்ரிசி ஆசிரியருக்கு. பின் பின் நிஸ்பத்தை கொண்டு இலா இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு என்ன சொன்னார்? இங்கே நிஸ்பத்து ஏன் வருதுன்னு தெரில. இப்ராஹிம் லேட்டாக வந்தால் உள்ளே விடாதீங்க, போய் பிரின்ஸிபலை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு பாடத்தில் இருக்குது. இந்த வார்த்தை நுழைஞ்சதுனால குழப்புது. மணில்லதி யார் அத்தச தும்மியது ஹமிதல்லாக பஹதுல் உத்தாசி தும்மிய பின்னால் அவன் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னானா? இதா என்பது லர்ஃபு, அது ஒரு லர்ஃபாக இருக்கும். லம்மனை பொதிந்து கொள்ளும், நான் சர்த்துடைய அர்த்தத்தை அது பொருந்து கொள்ளும். பொதிந்து கொள்ளும், அதாவது சர்த்துடைய அர்த்தத்தை கொண்டிருக்கும் இதாங்கிறது. ததுகுலு அது நுழையும் காலிபன் பெரும்பாலும் அலல் ஃபேலின் மாலியான ஃபேல் மீது அது நுழையும். அப்போ இந்த இதாங்கிறது பெரும்பாலும் மாலியான ஃபேலில் தான் அது நுழையும். பத்து ஹவ்விலுஹு ஃபில் மானா முஸ்தக்பில் அது முஸ்தக்பிலோட அர்த்தத்துக்கு மாற்றிவிடும். நஹு உதாரணமாக ஹவ்விலுஹு அது மாற்றிவிடும் அந்த மாலியை ஃபில் மானா பொருளிலே இல்லை முஸ்தக்பிலுடைய பொருளிலே அது மாற்றிவிடும். நஹு உதாரணமாக இதா ஜா ரமலான் வந்தால் ஃபுத்தியத்தில் அபு திறக்கப்படும் ஜன்னத்து ஃபுத்தியை திறக்கப்படும். அப்போ வாசல்கள் ஜன்னத்தி சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படும். இதா ஜா ரமலானுங்கிறது ஷர்த்து. ஃபுத்தியத்தில் ஃபுத்தியத் அபுல் ஜன்னாங்கிறது ஜவாபு ஷர்த். இதா ஜா ரமலான் வந்தால் அப்படின்னு சொல்கிறப்ப வந்தா அடுத்து என்ன, அதுக்கு ஒரு ஜவாப் பதில் வேணும்ல. ஃபுத்தியத்தில் ஜவாபு ஜன்னா சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படும். அப்போ ஷர்த்து ஜவாபு. கது ததுகுலு அலல் முலாரி சில வேளை முலாரியின் மீது நுழையும். இந்த இதாங்கிறது மாலியில் நுழையும்னு சொன்னோம். இதா ஜா மாலியான ஃபாலில் இதாக வந்திருக்கு. ஆனால் சில வேளை முலாரியிலையும் அது வருங்கிறாங்க. கதாலிக்கு இவ்வாறு அப்போ இந்த இடத்துல இதாக இருக்கும். அப்போ இங்கே மாலி இருக்க மாதிரி முலாரி இருக்கும். அதான் சொல்கிறாங்க அது எதுகுலல் முலாரி. இந்த இதாங்கிறது சில வேளை முலாரியிலையும் நுழையும். கதாலிக்கு எவ்வாறு எஜூஜு ஜாயிஜாகும் கூன ஜவாபு சர்த் ஆகுவ ஜாயிஜாகும் ஃபேலன் முலாரியான ஃபேலாக ஆகுவது ஜாயிஜாகும். கமாஃபி கவுலி சாயிரி கவிதையில் வந்திருப்பதை போல. நப்சு மனமாகிறது ராகிபத்தன் ஆசைப்படக்கூடியதாக இருக்கும். இதா ரக்கப் தஹா அதை நீ ஆசைப்படுத்தினால் அது ஆசைப்படக்கூடியதாக இருக்கும். இதா துரத்து நீ மறுத்தால், அதாவது அடக்கினால் எல்லா கலியிலின் இல்லாட்டி திருப்பினால் எல்லா கலியிலும் குறைவானதின் பக்கம் திருப்பினால் தக்குனவு அது மன நிறைவு பெறும். மனசுக்கு ஆசை உண்டாக்குனா அது ஆசைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அப்போ ஆசையை குறைச்சோம்னா அது அப்படியே அந்த குறைவில் பழகிக்கும் அப்படிங்கிறாங்க. எங்கள் விஷயம் என்ன அப்படின்னா, இதாக்கு பக்கத்தாப்பில் மாலி வரும் பெரும்பாலும். ஆனால் இங்கே முலாரி வந்திருக்கு, இப்படியும் வரும். இதா எஜிபு வாஜிபாகும் இக்குத்திரான ஜவாபு ஷர்த் இந்த ஜவாபு ஷர்த்தில் வாஜிபாகும். பில் ஃபா சேருவது வாஜிபாகும். ஃபி மவாலி சில இடங்களிலே மின்கா அந்த இடங்களிலிருந்து உள்ளதான் கீழே. அப்போ ஜவாபு ஷர்த்தில் இதா ஜா ரமலான் இது ஷர்த்து. ஃபுத்தியத்தில் அபு ஜவாபு ஷர்த்து. இந்த ஃபுத்தியத்துக்கு முன்னாடி ஃபேஸ் சேர்க்கணும். அது எப்பப்போ சில இடங்கள் அது வாஜிபு எப்பப்போன்னு சொல்ல போகிறாங்க. ஒன்றாவது ஐயக்கூன ஜவாபு ஷர்த்து ஜும்லா இஸ்மியாவாக இருந்தால், எங்கள் ஜும்லா ஃபாலியாவாக இருக்குது அதனால் ஃபே இல்லை. ஜும்லா இஸ்மியாக இருந்தால் ஜவாபு ஷர்த்தில் ஃபே சேர்றது வாஜிபாகும். இதை சாலக்கவரிடம் கேட்டால் இபாதியனோட அடியான் அன்னி என்னை பற்றி கேட்டால் ஃபைன்னி கரீபுன் நிச்சயமான அருகில் இருக்கின்றேன் என்று சொல். அப்போ சொல்லுங்கிற ஒருத்தவங்க எல்லாம் வச்சுக்கணும். ஃபைன்னி அப்போ கரீபுங்கிறது ஜும்லா இஸ்மியாவாக இருக்குது.
ஜவாபு சர்த்து ஜிம்லா இஸ்மியா இருக்கிறதுனால இங்கே ஃபே வந்து நுழைஞ்சிருக்குது. அப்போ இதான் சஅலக உன்னிடம் கேட்டால், வார்த்தை முடியலை, கேட்டால் அப்போ நம்மளே திரும்ப கேட்போம், கேட்டால் ஏன் இங்கே நிப்பாட்டுற, கேட்டால் அடுத்து என்ன? அப்போ இதுதான் சர்த்து ஜவாபு. இது உங்களுக்கு தெரியும். திரும்ப சஅலக உன்னிடம் கேட்டால், இபாதி அன்னி என்னோட அடியா என்னை பற்றி நீ கேட்டால் என்ன? ஃபைன்னி கரீபன் நிச்சயமாக நான் அருகில் இருக்கின்றேன் என்று நீ சொல். அப்போ ஜிம்லா ஃபைன்னி கரீபுங்கிறது ஜிம்லா இஸ்மியாவாக இருக்கிறதுனால ஃபே சேர்ந்துருக்கு. யக்கூன ஜவாபு ஆகியிருந்தால் ஃபாலன் தலபியானா ஃபாலாக இருந்தால், தலபு அப்படின்னா அம்ரு நஹி, இதுதான் தலபு. இஸ்திஃபாம் இதுதான் தலபு. தலபுனா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும், தேடல் இருக்கணும். அப்போ நீ செய்யாதே, எங்கே அவன், இதெல்லாமே ஒரு தலபி இருக்குது. தலபுனா தேடல் இருக்குது. அப்போ இதுக்கு பிறகு தலபு. தலபியான ஃபால் என்றால் என்ன? தலபுனா 3 இது அம்ரு நஹி இஸ்திஃபாம், இதுதான் வந்து தலபு. இப்போ தலபு ஜவாபு சர்த்து தலபியான ஃபாலாக இருந்துச்சுன்னா அதில் ஃபே சேர்றது வாஜிபு. இதார் ஐத்த நீ பார்த்தால், ஹாமிதை பார்த்தால், ஃபஸ்அலுஹு அவனிடம் கேள், அன் மௌஇதி சஃபரி பிரயாண நேரத்தை பற்றி அவனிடம் கேள். இதார் ஐத்த நீ பார்த்தால், ஹாமிதை பார்த்தால், ஃபஸ்அல்ஹு அம்ரு வந்திருக்கு. அம்ருவான ஃபாலாக இருக்கிறதுனால இங்கே ஃபே வந்திருக்கு. அப்போ ஜவாபு சர்த்தில் கேள்வி எழுதிங்க. ஜவாபு சர்த்தில் ஃபே சேருவது எப்போதெல்லாம் வாஜிப்னா அது வந்து ஜும்லா இஸ்மியாவாக இருந்தால், இல்லாட்டி அந்த ஜும்லா தலபியாக இருந்துச்சுன்னா ஃபே சேருவது வாஜிபு. இதை வஜத்த மறியல நீ நோயாளியை கண்டால், இல்லாட்டி பெற்றுக்கொண்டால், நாய்மன் நோயாளியை நீ தூங்குபவனாக கண்டால், ஃபலா தூக்கிலுஹு அவனை நீ எழுப்ப வேண்டாம். அப்போ நஹியுடைய ஃபாலாக இருக்குது, அதனால் ஜவாப் சரத்தில் ஃபே வந்திருக்கு. இதா ராய்த்து நான் பார்த்தால், பிலாலை பார்த்தால், மாதா அகுல்லஹு நான் அவனுக்கு என்ன சொல்லுவது? அப்போ இஸ்திஃபாமாக இருக்கிறதுனால ஃபே ஜவாப் சரத்தில் ஃபே வந்திருக்கு. ஐயின் வரி சர்த்த ஜவாபு சர்த்து ஃபீமாயத்து பின்னர் கூடியது சர்த்தையும் ஜவாப் சர்த்தையும் வரி. இதாக்கான ஜவாபு ஆகியிருந்தால் முக்குத்தரினான் ஃபாவை கொண்டு சேர்ந்ததாக இருந்தால் ஃபதுக்கூர் கூறு சபபதாலிக்கு அவனுடைய காரியத்தை, அவனுடைய காரணத்தை நீ கூறு. அப்போ ஜவாபு சர்த்தில் ஃபே இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னு நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. எப்போ ஃபே இருக்கும்? ஜும்லா இஸ்மியாவாக இருந்தால், ஜும்லா தலபியாக இருந்தால் ஃபே இருக்கும். அப்போ கீழே படித்து பாருங்கள். ஜும்லா இஸ்மியாவாக இருந்தால் ஜும்லா தலபியாக இருக்கான்னு பாருங்கள், அங்கே ஃபே இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிங்க, ரவுண்டு போட்டுங்க, நோட்டில் எழுதிங்க. காலல்லா தலா அல்லா தலா சொல்கின்றான், யாய் உள்ளதி நாமுன் ஈமான் கொண்டவர்களே, இதா கும்தும் நீங்கள் நின்றால் இல்லை சலாத்தி தொழுகையின் பக்கம் நீங்கள் நின்றால் ஃபகுசிலு கழுவிக்கொள்ளுங்கள், உஜ்ஜுவக்கும் உங்களுடைய முகங்களை கழுவிக்கொண்டுங்கள், வைத்தியக்கும் உங்களுடைய கைகளை கழுவிக்கொள்ளுங்கள், மராஃபிகி முட்டுக்கை வரை உங்களுடைய கைகளை கழுவிக்கொள்ளுங்கள், வம்சஹு மசேஜ் செய்து கொள்ளுங்கள், பிரூசிக்கும் உங்களுடைய தலைகளை கொண்டு மசேஜ் செய்து கொள்ளுங்கள், அர்ஜுலக்கும் உங்களுடைய கால்களை கழுவிக்கொள்ளுங்கள், இல்லை கவுபேனி கரண்டை கால் வரை கழுவிக்கொள்ளுங்கள். அப்போ இதா கும்தும் அது வந்து சர்த்து. நீங்கள் நின்றால், அப்போ நின்றால் சர்த்து வந்துருச்சா? சொல்லும்போதே தெரியுது. அடுத்து எதிர்பார்ப்பு இருக்குல்ல. நின்றால் என்ன செய்யறது? ஃபகுசிலு கழுவிக்கொள்ளுங்கள். அம்ரா இருக்கிறதுனால ஃபே சேர்ந்துருக்கு. அடுத்து இதா மரில்து நான் நோயுற்றால் ஃபஹுவ எஸ்பின் அவனே எனக்கு வந்து சிஃபா அளிப்பான். அப்போ இங்கே எஸ்பின்னு இங்கே எப்படி இருக்குது, இங்கே ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, குரானில் வந்து ஆயத்து நிப்பாட்டுறப்ப எழுத மாட்டாங்க. முத்தக்கல்லிமுடைய இருக்குல்ல, குரான் நிறைய இடத்துல பார்க்கலாம். முத்தக்கல்லிமுடைய இருக்கிற இடத்துல ஏவை எழுத மாட்டாங்க, ஆயத்து போட்டுருவாங்க. ஆயத்து இருக்கனால அப்போ எங்கள் இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அப்படி ரெண்டையும் எழுதி காமிச்சிருக்கிறாங்க. காலல்லா தாலா அல்லா தாலா சொல்கின்றான், யாய் உள்ளதி நாமுன் ஈமான் கொண்டவர்களே, இதா நூதி அழைக்கப்பட்டால், இஸ்லாத்தி தொழுகைக்கு அழைக்கப்பட்டால், மின் யோமில் ஜும்மா நாளில் விரைந்து பாருங்கள், இல்லை திக்ரில்லாஹி அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக, தருள் பை வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். ஓகே. அப்போ இங்கே யாய் உள்ளது நாம் இதான் நூதிய சர்த்து அழைக்கப்பட்டால், இஸ்லாத்தி அழைக்கப்பட்டால் அடுத்து என்ன பண்ணுறது? விரைந்து போங்கள். அப்போ அம்ரு ஃபாலாக இருக்கிறதுனால ஃபே ஜவாபு சர்த்தில் ஃபே இருக்குது. இதா தஹல் அஹதுக்கும் உங்கள் ஒருவன் நுழைந்தால், மஸ்ஜிதை பள்ளிவாசல் நுழைந்தால், ஃபல் இருக்க ருக்கு சேட்டும்
ரக்காயத்தைனி 2 ரக்காயத்தை ருக்கு செய்யட்டும், ரெண்டு ரக்காய் தொழுகட்டும். கபில எஜ்லிஸ் உட்காருவதற்கு முன்னால், இருக்கவனா அசல் ருக்கு செய்கிறது தான், தொழுவதுன்னு வச்சுக்கணும். உட்காருவதற்கு முன்னால் அவர் தொழுவட்டும். அப்போ இங்கே ஏன் இது வந்திருக்கு, என்னது ஃபே வந்திருக்கு அப்படின்ட்டு யோசிச்சிங்க. அல்லா தலா சொல்கின்றான், இதா ஜா வந்தால் அஜலுகும் அவருடைய தவணைகள் வந்தால் லாம் எஸ்தஹீரூன தாமதிக்கப்படாது, சாத்தன் கொஞ்ச நேரம் கூட தாமதிக்க மாட்டான். இஸ்தஹர எஸ்தஹீரு மஜூரில் மௌரூஃப் தான், தாமதிக்க மாட்டான். சாத்தன் கொஞ்ச நேரம் கூட. வலா எஸ் தகுதிம முற்படுத்தவும் மாட்டான், முற்படுத்த தேட எப்படி அர்த்தம் வைக்கிறது, முன்னாலாக்கவும் மாட்டான், அதாவது தாமதிக்கவும் மாட்டான், முன்னாடியே கொண்டு வர மாட்டான். சரியாக மொழிபெயர்க்க முடியும். எஸ் தகுதிமு தாமதிக்கவும் மாட்டான், முற்படுத்தவும் மாட்டான். முற்படுத்தவும் மாட்டாங்கிற மஜூல் மாதிரி வருது, ஆனால் அது மஜூர் இல்லை, மௌரூஃப் தான். அடுத்து இதா சரிப குடித்தால், கல்வு நாய் குடித்தால், ஃபினாயின் பாத்திரத்திலே அகதிக்கும் உங்கள் ஒருவருடைய பாத்திரத்திலே குடித்தால், உங்கள் ஒருவருடைய பாத்திரத்திலே நாய் குடித்து விட்டால், ஃபல் எகுசிலு அதை கழுவுங்கள், அந்த 7 தடவை கழுவுங்கள். இதா சமீபத்தும் நீங்கள் கேட்டால், தாவுனி அதாவது தாவுன்னா ஒரு நோய், பிளேக் நோயா இல்லை வயிற்றுப்போக்கா, இப்போ தாவுன் ஒரு நோயை பற்றி, பிளேக் நோயை பற்றி நீங்கள் கேட்டால், ஃபில் அர்லி ஒரு நாட்டிலே, அரண பூமி ஒரு நாடுன்னு வச்சுக்கலாம், ஒரு ஊரில் வச்சுக்கலாம். ஃபலா தது ஹுலுஹா அந்த ஊரில் நீங்கள் நுழையாதீங்க. இதான் வக்க பில் அர்லி, நீங்கள் ஊரில் இருந்தால், வக்கானா விழுந்தால் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஊரில் நீங்கள் இருந்தால், வன்தும்பிகா இதை வக்கா நிகழ்ந்து விட்டால், பில் அர்லி ஒரு ஊரில் அது நிகழ்ந்து விட்டால், இந்த தாவுன் நிகழ்ந்து விட்டால், வன்தும்பிகா நீங்களும் அந்த ஊரில் இருக்கும் நிலையில், அந்த ஊரில் தாவும் நிகழ்ந்து விட்டால், ஃபலாம் தஹுருஜு மின்ஹா அதிலிருந்து வெளியேற வேண்டாம். அப்போ ஒரு ஊரில் பிளாக் நோய் வந்துருச்சுன்னா, அந்த ஊரில் நீங்கள் அந்த ஊருக்கு நீங்கள் போகாதீங்க. ஒருவேளை அந்த ஊரில் நீங்கள் இருந்தீங்கன்னா, அந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியும் வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நாச அகதுக்கும் உங்கள் ஒருவர் சலாத்தி தொழுகையிலே கொட்டாய்விட்டால், ஃபல் எனும் அவர் தூங்கட்டும், ஹத்தா ஏலமமாயக்குறவு அவர் என்ன ஓதுகிறார் என்பதை அறியும் வரை அவர் தூங்கட்டும். ஹத்தா எந்த அளவுக்கு இல்லை அப்படி நடத்த வச்சுக்கலாம், வரை நடத்த வச்சுக்கலாம். ஏலம் அறியும் வரை ஒன்றை எக்குறவு அவர் ஓதுகின்றாரே அந்த ஒன்றை அறிகின்றவரை அவர் தூங்கட்டும். நல்லா தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிட்டு அவர் தொழுவுங்க அப்படிங்கிறாங்க. இதான் ஒக்கீமத்து நிறுத்தப்பட்டால், சலாத்து நிறுவப்பட்டால், தொழுகை நிறுவப்பட்டால், ஃபலா சலாத்த எந்த தொழுகையும் இல்லை, இல்லல் மக்தூபத்து கடமையாக்கப்பட்ட தொழுகை தவிர எந்த தொழுகையும் இல்லை. அப்படின்னா தொழுகைக்கு இமாம் தக்பீர் கட்டிட்டா அந்த தொழுகையில் சேர்ந்துக்கணும். வேறு முன்சினை தொழுகிறேன் அவனு முன்னாடி தொழக்கூடாது, வேறு எந்த தொழிலும் தொழக்கூடாது, நேராக இமாமோட போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறாங்க. இதான் உக்கீமத்து நிறுவப்பட்டால், சலாத்து தொழுகையை நிறுவப்பட்டால், ஃபலா சலாத்த எந்த தொழுகையும் இல்லை, இல்லல் மக்தூபத்து கடமையாக்கப்பட்ட தொழுகை தவிர எந்த தொழுகையும் இல்லை. கால சாயிரு இதாலம் தஸ்தத்தி சையன் ஃபதவுஹு இலாலம் தஸ்தத்தின்னு சக்தி பெறாவிட்டால் சையன் எதையாவது ஃபதவுஹு அதை நீ விட்டுவிடு. உன்னால் ஏதாச்சும் முடியல அப்படின்னா அதை விட்டுவிடு. ஜாவிஜுஹு இன்னும் அதை கடந்து போய்விடு. இலாமா தஸ்தத்தி சக்தி பெறுகின்ற வரை. கால சவுக்கியு ஃபி மதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் விஷயத்தில் சவுக்கி அப்படிங்கிற ஒரு கவிஞர், எகிப்து கவிஞர், அவர் சொல்கிறாரு, இதான் ரஹிம்த நீ இறக்கம் காட்டினால், ஃபன்த உம்முன் நீ தான் தாய், வாபுன் நீ தான் அன்னை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அவர் சொல்கிறாரு. அதிக நுழை இதாவை நுழை ஃபி ஜும்லத்தைன் 2 ஜும்லாவில் அலா யக்கூன ஜவாபுகா ஹாலியன் ஃபா இல்லாதவாறு இருக்கும் நிலையில் 2 ஜும்லாவில் இதாவை நுழை, ஜவாபாகிறது ஹாலியன் நீங்கிய நிலையில், ஃபா விட்டு நீங்கிய நிலையில். 3 அதிக நுழை இதா நுழை ஃபி அரபு ஜும்லை 4 ஜும்லாவிலே நுழை அலா யக்கூன ஜவாப் ஆகும் விதத்தில். ஃபி அவ்வளி முதலாவிலே ஜும்லத்தின் இஸ்மியத்தின் ஜும்லா இஸ்மியாக இருக்க வேண்டும். ஃபி சானியத்தி 2வதில் ஃபேல் அம்ராக இருக்க வேண்டும்.
சாலிசத்து மூன்றாவதில் ஃபேல் முலாரியான ஃபேலாக இருக்க வேண்டும். முக்தர்னன் பி லாமில் அமரி அமருடைய லாமை கொண்டு சேர்ந்த முலாரியான ஃபேலாக இருக்க வேண்டும். வஃபி ராபியத்தி நான்காவதிலே ஃபேலன் முலாரியான ஃபேலாக இருக்க வேண்டும். முக்தர் நபி லாவை கொண்டு சேர்ந்த முலாரியான ஃபேலாக நகியுடைய லாமை கொண்டு சேர்ந்த முலாரியான ஃபேலாக இருக்க வேண்டும். அப்போ ஃபி அறுபது ஜுமலின் அல்லா யக்குன ஜவாபு முதுகுல் நுழை 4 ஜவாபு 4 ஜும்லாவை நீ கொண்டு வா. 4 ஜும்லா இதாக நுழை. அந்த ஒவ்வொரு ஜும்லா எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. முதல் ஜும்லா இஸ்மியாக இருக்கணும். ரெண்டாவது ஜும்லா ஃபேல் அம்ரா இருக்கணும். அப்படி ஜவாபு அம்ரா இருக்கணும். மூணாவது அம்ருடைய லாம் இருக்கணும். நாலாவது நகியுடைய லாம் இருக்கணும். அந்த மாதிரி 4 ஜும்லா கொண்டு வா அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த பாடம் இதோடு முடியுது. ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.